ஹாய், இன்றைக்கி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாஃப்ரான் டீ. ஆமாங்க, குங்குமப்பூ போட்ட ஒரு டீ தான். ஸோ இந்த சாஃப்ரான் டீ வந்து யூஸ்வலாக நம்ம இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் வந்து போடுற மாதிரி தான். நான் வந்து கிராம்பு கூட போடுவேன், டீயில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இஞ்சியையும் ஏலக்காவையும் மட்டும் தட்டி ஆட் பண்ணிட்டா போதும். கிராம்பு வந்து டீ பவுடர் போடும்போது அப்படியே டேரெக்டாக ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். சாஃப்ரான் வந்து ஒரு சிட்டிக்கை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ரொம்பலாம் தேவையில்லை. ஸோ நான் இதுக்கு வந்து தாஜ்மஹால் டீ பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டீ பவுடர், பிளெயின் பிளாக் டீ பவுடர் எடுத்துக்கிட்டால் போதும். ஃப்ளேவராக இருக்கிறதுலாம் வேண்டாம். ஸோ யூஸ்வலாக நம்ம அதை இஞ்சி ஏலக்காய் தட்டி போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். 2 பேருக்கான குவான்டிட்டின்றதுனால இதுக்கு வந்து 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். நான் 3/4 கப் தண்ணி அண்ட் 3/4 கப் பால், திக்கான பால் தான். ஸோ எல்லாமே நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது, 4-5 கொதி வரணும் சிம்மில். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டீ ஷாப்பில், அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கொடுக்குற அந்த டீ ஃப்ளேவர் வரும். கண்டிப்பாக அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ டீயெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். ஸோ சிம்மில் வந்து அடிப்பிடிக்காமல் கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. யூஸ்வலாக வந்து டீயெல்லாம் கரண்டி வச்சு கலக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ தட் கீழே வந்து பர்ன்ட் ஆகிடும், அந்த மில்கில் இருக்கிற ஃபேட்லாம் செடிமெண்ட் ஆயிரும். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம டீ பண்ணும்போது கண்டிப்பாக கரண்டி ஒன்று வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிகாக்ஷன், அந்த டீயில் இருக்கிற ஃபேட் வந்து அந்த டீக்கு அடியில் வந்து சேராமல் இருக்கும். ஸோ தட் அந்த பாட் வாஷ் பண்ணுற போது கூட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஒயிட் சுகர். நீங்கள் வேணால் ப்ரௌன் சுகர் இல்லை பாம் சுகர் அந்த மாதிரி பனவெல்லம் சொல்லுவாங்களே அதெல்லாம் கூட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஃப்ளேவருக்காக. ஸோ நீங்கள் லைட்டாக நசுக்கி கூட ஆட் பண்ணலாம், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கலரும் வந்து உங்களுக்கு அந்த டீயில் நல்லா தெரியும், அந்த டிண்ட் தெரியும், எல்லோ கலர் டிண்ட்டு. ஸோ அதுதான் இந்த டீக்கு வந்து கலர் அண்ட் ஃப்ளேவர் கூட கொடுக்கும். இந்த டீயை வந்து எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த சாஃப்ரானோட ஃப்ளேவர்லாம் கொதிச்சு டீயில் இறங்கி வரும். ஸோ கொஞ்சம் மனசு தளராமல் நம்ம கலரை விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த டீயை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது ப்ளைன் டீயாகவே சர்வ் பண்ணலாம். சைட் டிஷ்லாம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் தான் வரும், டீயோட ஃப்ளேவர் வந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ளைனாக இந்த டீயை மட்டும் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த சாஃப்ரன் டீ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் இந்த சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.